வெல்கம் பேக் டு யஷ் டிவி. இன்னைக்கு நம்ம வந்து எது பார்க்க போறோம்னாங்க இந்த கருப்பு கவுனி அரிசிங்க. பிபி சுகர் அப்புறமா வந்து பசங்களுடைய வந்து மூளைத்திறன் நல்லா அதிகரிக்கணும்னா வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம வந்து செஞ்சு பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம்னா கஞ்சியோ இல்லை வந்து இந்த அரிசியில் வந்து அவங்களுக்கு வந்து இட்லி தோசை அது மாதிரி இது செஞ்சு கொடுத்தாலும் பசங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரெயின் க்ரோத்துக்கு நல்லதுங்க. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த கருப்பு கவுனி அரிசி. வாரத்துல நாங்கள் வந்து 3 நாள் எடுத்துக்கிறோம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள வாங்க நம்ம வந்து இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் காலையிலேயே வந்து எழுந்தோடனே வந்து ஊற வச்சுட்டேன். நான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து எழுந்து வந்து கஞ்சியை காசுனா உடனடியாக செஞ்சிடலாம். அதே வந்து அதுலேயே வந்து நம்ம வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடணும். கஞ்சி வேணாம் எனக்கு வந்து சாலிடாக வேணும் கட்டியாக இதாக இருக்கிற மாதிரி வேணும்னாக்கா வந்து கூழு தவிர்த்துட்டு சாப்பிடணும்னா அது மாதிரி வந்து அது நைட்டே வந்து ஊற வச்சுட்டு நம்ம செய்யணுங்க. இப்போ வந்து நான் வந்து கஞ்சி தான் செய்ய போகிறேன். நான் கருப்பு கவுனி கஞ்சி நல்லா கடையை வச்சுட்டு நான் வந்து மார்னிங் தான் இதை வந்து ஊற வச்சேங்க. நான் ஊற வச்சுட்டு 2 வாட்டி கழுவிட்டு அப்புறமா நீங்கள் ஊற வைங்க. இந்த பாருங்கள் தண்ணி கடை பாருங்கள் நல்லா வந்து இதில் வந்து கலர் வந்து நல்லா சோக்காக பாருங்க. நம்ம வந்து எந்த அரிசி வந்து நல்லா ஊறிச்சோன்னா அந்த அரிசி தண்ணி கடை கலர் சேஞ்ச் ஆகுங்க பாருங்க தெரியுதுங்களா. இதில் ரொம்ப சக்தி இருக்குதுங்க இந்த கருப்பு கவுனி அரிசியில். கேன்சர் பேஷண்ட் அவங்கெல்லாம் கூட வந்து இந்த அரிசியில் சாப்பிட்டாக்கா பசங்க வந்து யாருக்கா இருந்தாலும் சரிங்க கேன்சர் வர்றதுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தான ஒரு வந்து இந்த அரிசி தாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து வெளிநாட்டுலலாம் வந்து இந்த அரிசி நம்மளுக்கெல்லாம் வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அந்த நாட்டுடைய அரசாங்க அவங்க வந்து அந்த ராஜாக்கள் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போதான் வந்து நம்ம நாட்டிலாம் இப்போ வந்து எல்லாமே வந்து நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னன்னா இது வந்து ரேட் வந்து கூடுதலாக இருக்குங்க. என்ன இல்லைங்க கேஜ் வந்து 300 ரூபான்னு விற்கிறாங்க. நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது சாப்பிடணும்னாக்கா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா மெயினாக வந்து இதில் வந்து என்னன்னா வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து வெயிட் லாஸ் ரிடியூஸ் பண்ணுறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தீங்கன்னா போதுங்க நல்லா வெயிட் ரிடியூஸ் ஆகுதுங்க. கருப்பு கவுனி அரிசி அந்த அளவுக்கு நல்லதுங்க. இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்புறமா வந்து மிக்சியில் வந்து போட்டு அதை வந்து கொன்னையாக வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரவை பதத்துக்கு கஞ்சி காசுக்கு நல்லா இருக்குங்க. பவுட்ரு மாதிரி செஞ்சு சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து கஞ்சி வந்து பவுட்ரு பதத்தில் எடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வந்து மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம மென்று சாப்பிட்றோமோ அப்போ வந்து நமக்கு வந்து இன்சுலின் வந்து நல்லா இதாகுதுன்னு சொல்கிறாங்க. நல்லா மென்று சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரிங்க நல்லா மென்று சாப்பிடுங்க. நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த அரிசி எல்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை வறுத்து எடுக்கணும். நல்லா இப்படி உதிரியாக வரணுங்க பாருங்க. அப்போதான் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஈரப்பதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுங்க பாருங்க. இப்போ உதிரியாக வரணும். இப்போ இந்த நேரத்தில் எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு கொன்னியாக வந்து நல்லா அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். நம்ம கிரைண்ட் பண்ணுறது ரொம்பவும் வந்து மாவு ஆட்டம் செய்யக்கூடாதுங்க. சுகர் பேஷண்ட்டுங்கெல்லாம் வந்து மாவு ஆட்டம் செஞ்சு எப்பவுமே கஞ்சி குடிக்காதீங்க. அது இன்னும் வந்து சுகர் ரேஸ் ஆகும். ஏன்னா வந்து மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டருங்கெல்லாம். மென்று சாப்பிடணும் எது வந்தால் நல்லா மென்று சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அப்புறமா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடுவாங்க. காற்று அரைச்சி இப்போ நான் போயிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன்.
நான் கிரைண்ட் பண்ணி வந்துட்டேங்க. நான் பாருங்கள் நல்லா குறையாக இருக்குது. இந்த பாருங்க இது மாதிரி ரவை மாதிரி இருக்கும். ரவை பார்த்துக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும். சுகர் பேஷண்ட் எப்பவுமே வந்துங்க மாவு மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்றும் வந்து சுகர் ரேஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து சுகர் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும்னாக்கா நல்லா இது மாதிரி ரவை மாதிரி நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? நானும் இது வந்து வெயிட் லெஸ் பண்ணுறதுக்கோசம் சாப்பிட்றேங்க. நான் கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது இல்லாமல் வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. நல்லா வந்து நம்ம வந்து சீக்கிரம் வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணோம்னாக்கா வந்து இது சாப்பிடுங்க. வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கோங்க. நல்லா சீக்கிரமாக வெயிட் குறையும். சும்மா இது மட்டும் சாப்பிட்டு இருக்கக்கூடாதுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து நல்லா செய்யும். பசி எடுக்காதுங்க. சுகர் பேஷண்ட் வந்து மெயினேஜ் எடுக்க சொல்கிறாங்கனாக்கா நல்லா இதை வந்து பசி வந்து நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பாரம்பரிய அரிசி. அதனால் வந்து நல்லா வந்து அந்த இதே வந்து அரிசியை வந்து ரொம்ப திக்னஸாக இருப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம சாத அரிசியெல்லாம் வந்து ஒரு 1 hour ஊற வச்சுட்டு நம்ம சாதமாக வடிப்போம். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நைட்டே வந்து ஊற வச்சுட்டு காலையில் தான் எழுந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் செய்யறது வந்தாக்கா வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சு தாங்க செய்ய முடியும். இது உடனடியாக வந்து இது செய்யறதுக்கு முடியாதுங்க. இது வந்து கஞ்சி மாதிரி நம்ம செய்யறோம்னாக்கா வந்து இது மாதிரி வந்து நம்ம வந்து காலையில் எழுந்து ஊற வச்சுட்டு இது மாதிரி அரைச்சிட்டு நம்ம செய்யலாம். ஆனால் வந்து சாதமாக வடிக்கிறதோ இல்லை வந்து வெரைட்டி ரைஸ் இதிலே செய்யணும்னாக்கா நைட்டே வந்து நான் ஊற வச்சுடுவேன். ஊற வச்சுட்டு தாங்க நான் செய்வேன். அந்த இது இல்லைங்கிற நான் வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா இந்த கஞ்சி இதில் வந்து டவுட் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நானும் வந்து எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா மேலும் புதுசாக ஏதாச்சும் செய்யறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருங்க. வாங்க இப்போ வந்து நான் வந்து இது வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுல இப்போ வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் சொல்லுவாங்க. இவருக்கு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கஞ்சி மாதிரி ரொம்ப இருந்தாக்கா வந்து பிடிக்காது. அதனால வந்து நான் கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கிறதுக்கோசரம் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நான் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 வாட்டி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. பாருங்க நான் 4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கேன். அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. கலராக இருக்குது நல்லா இல்லைன்ட்டு அதில் ரொம்ப சத்து அதில் இறங்கி இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிருக்கனால நல்லா அதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குங்க. அந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. இதுக்கு வந்து பச்சை மிளகாங்க ஒரு 5 பல் வந்து பூண்டு நான் சின்ன இருக்குது. அதனால் வந்து நான் 6 பல் எடுத்துக்கிறேன். 6 பல் பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது வந்து ரொம்ப நல்லது வந்து சின்ன வெங்காயங்க. இதில் நல்லா இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து பசி எடுக்காது. ரொம்ப அதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு வந்து பசி எடுக்கிறதுனால வந்து சுகர் பேஷண்ட் ஸ்நாக்ஸ் அது இது சாப்பிடுவாங்க. ஆனால் இது சாப்பிட்டா வந்து பசியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்காங்க. அதனால தான் டாக்டருங்க வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து அவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக சீரகங்க, தேவையான அளவு உப்பு வந்து இப்போயே போட்டாக்கா வந்து அது கொஞ்சம் வேகிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து இறக்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வேர்க்கடலைன்னா ரொம்ப பிடிக்கும். சில பேர் இதில் வந்து தேங்காய் அரைச்சி பால் ஊற்றுவாங்க. அதுவும் வந்து கொலஸ்ட்ரால் தான் ஆகும். அதனால வந்து நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து நான் வந்து வேர்க்கடலை போட்டுக்கிறேங்க, பச்சை வேர்க்கடலை. அவ்வளோதாங்க, இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 5 விசில் வச்சு இறக்கிட்டோம்னாக்கா நல்லா வந்துடும். சீக்கிரமாக குயிக்காகவும் ஆயிடுங்க.
விசில் வந்துட்டு இருக்குது. 5 விசில் வந்துச்சுனாக்கா சிவப்பு போதுங்க, நல்லா வெந்துட்டு இருக்கும். யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் வெயிட் ரிடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். அவங்க வந்து கூழ கடை குடிக்கலாம், ஆனால் அது பவுடர் கடை செஞ்சு டெய்லி குடிக்கலாம். ஆனால் வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து ரவை பக்கத்தில் இருக்கணும், அந்த ரவை அந்த அந்த சைஸ் இருந்து தாங்க சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் வந்து நல்லா எந்த அளவுக்கு நம்ம வந்து அரிசி சாப்பாடும் சரி, காய்கறிங்க பழங்க எதுவாக இருந்தாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க. அப்போதான் வந்து இது ரொம்ப வந்து ஆரோக்கியமானது. ரேட்டு வந்து அதிகமாக இருக்குதுன்னுக்கோசரம் வந்து சாப்பிடாம இருக்காதீங்க. அது வந்து நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வாரத்துக்கு எடுக்கிறத விட ஒரு 3 நாளைக்கு வாரத்துக்கு அப்படி சாப்பிடுங்க. ஒரு வேளை சாப்பிட்டோம்னா போதுங்க. நல்லா வந்து பசியும் வந்து கண்ட்ரோலில் இருக்குது, சுகரும் கண்ட்ரோலில் இருக்குது. பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தானது. அது மட்டும் இல்லாமல் வந்து பசங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. இதனால இந்த அரிசியெல்லாம் வந்து சாப்பிட வந்து கேன்சர் வராமல் வந்து தடுக்க முடியும்னுட்டு அந்த வந்து கஞ்சி பதத்தில் எப்படி வந்துருக்குன்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நானும் வந்து பாப்பா விஷயத்தில் தான் நான் வந்து வீடியோ போடுறேன். அதில் வந்து நானும் வந்து கொஞ்சம் வந்து எஃபோர்ட் போட்டு தான் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் வந்து நீங்கள் லைக்ஸும் பண்ணிங்கன்னா நல்லா எனக்கும் வந்து மேலும் மேலும் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். ஸ்டீம் இறங்கிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்கனால பாருங்கள் கஞ்சி மாதிரி இருக்காது, அப்படியே நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து கம்மியாக வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சர்விங் பவுலுக்கு வந்து நான் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கஞ்சி மாதிரி இல்லாமல் நல்லா வந்து ஒரு சாது பதத்துக்கு ஒரு உப்புமா அது மாதிரி கூட சொல்லலாம், அது மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து வேர்க்கடலை போட்டோம்னா நல்லா வந்து நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து வேணுன்றவங்க தயிர் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் வந்து ஆறின பிறகு தாங்க தயிர் ஊற்றணும். அப்போ தான் வந்து ஏன்னா வந்து தயிர் வந்து சுட சுட வந்து எப்பவுமே ஊற்றி சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. மைதா பொருள், சுகரு ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சுகரு, ஒயிட் சுகரு, அதுக்கு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாமான்னு நினைக்கலாம். ஆனால் வந்து நம்ம வெயிட் எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் குறைக்கணும்னா வந்து ஸ்வீட் ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்வீட் ஐட்டம் அவாய்ட் பண்ணுறதுனாலே கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் வந்து குறைக்கிறது நல்லா ஈஸியாகும். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. பசிக்கும் போது வந்து ஸ்நாக்ஸோ ஜங்க் ஃபுட்டோ அதெல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க. அதை விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. சேலட் பிடிச்சா சேலட் சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பசிக்குதுன்னுட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் தொடவே தொடாதீங்க. அது வந்து இன்னும் வெயிட்டு தான் கூட செய்யும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாதுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்துட்டிங்கனாக்கா சுகர் பேஷண்ட் இது மாதிரி வந்து குறையாக இருக்கிறாங்க. நல்லா வந்து மாவு மாதிரி எப்பவுமே எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வரணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வரேங்க. ஓகே, தேங்க்யூ.